மார்ச் 10ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழக எம்பிக்களை வந்து அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களோ நேஷனல் மீடியாவோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ தமிழக மக்களை எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக ஏமாத்துறாங்கன்றதை இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்க. மார்ச் 10ஆம் தேதி ராஜ்யசபால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அதுல தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, சமகர சிக்ஷா ஃபண்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? சமகர சிக்ஷா ஃபண்டில் 2152 கோடி வந்து திருப்பி வர வேண்டியது இருக்குது, அது எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்னும் 20 நாளில் இந்த வருஷத்தோட நிதியாண்டு முடிய போகுது. அதாவது 2024-25க்கான நிதியாண்டு இன்னும் 20 நாள் மார்ச் மாதத்துக்குள்ளே எண்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தில் கையெழுத்து போடுங்க, ஏன் ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுறோன்னு சொல்லிட்டு திருப்பி போடாமல் இருக்கீங்க, நீ தான் ஃபஸ்ட்டு போடுறோன்னு சொன்னீங்க, மாற்றி பேசுறீங்க சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லெட்டரை வச்சு தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி தலைவர்கள் எல்லாமே இந்த ஒரு லெட்டரை வச்சு தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்காமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லி. அது லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 23ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 அப்போ இந்த லெட்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த எம்ஓயூக்கு சைன் பண்ணிக்கிறோம், ஆனால் அது எப்படி சைன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டி வச்சு அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த கமிட்டியின் பிரகாரம் தான் நாங்கள் சைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிஎம்சி ஸ்கூலுக்கு அனுப்பின எம்ஓயூவில் ஒரு சில சேஞ்சஸை பண்ணிட்டு, அதாவது எம்ஓயூவில் 3 லாங்குவேஜ் பாலிசி எங்களுக்கு வேணாம்னு சொல்லி சேஞ்சஸ் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்காங்க. அந்த சேஞ்ச் பண்ணி திருப்பி அனுப்புனதை ஒன்றிய அரசு இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் என்ன எம்ஓஐ கொடுக்குறோமோ நீங்கள் அதை தான் சைன் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை சைன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து போன வருஷம், அதாவது 2024 அப்போ இதே சமகர சிக்ஷா ஃபண்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க, 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட் தரலை. அது தராமல் பிளாக்மெயில் பண்ணி, அதாவது நீங்கள் சைன் போட்டால் தான் தருவோன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட்டை தந்திருக்காங்க. அதுலேயுமே அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் சைன் போடுறோம், ஒரு கமிட்டியை வச்சு அரேஞ்ச் பண்ணி அந்த கமிட்டியோட அட்வைஸின் பேரில் நாங்கள் சைன் பண்ணுறோம், நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட்டை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட அவங்க சைன் பண்ணுறப்போ எம்ஓஐயில் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணி அந்த எம்ஓஐ அடிப்படையில் தான் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டரை வச்சு தான் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் சைன் பண்ணுற சொல்லி சைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, உங்கள் மேலே தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி தலைவர்கள் நிறைய பேர் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி. ஸோ அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னன்னா, தமிழக எம்பிக்கள் எல்லாமே அன்சிவிலைஸ்டாக இருக்காங்க, ஒழுங்காக நடந்துக்க மாட்டாங்க, அன்சிவிலைஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு அங்கேருந்து சபாநாயகருமே எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை. அதுக்கப்புறம் தமிழக எம்பிக்கள் எல்லாமே கத்தி கூச்சல் போட்டதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டு திருப்பி வந்து கனிமொழி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் அப்படி சொன்னது தப்பு, எப்படி அப்படி சொல்லலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சப்போஸ் நான் சொன்னது ஹர்ட் பண்ணியிருந்தா சொன்னதை திருப்பி எடுத்துக்க சொல்லி அவர் சாரி கேட்குற மாதிரி ஒன்று கேட்டு விட்டாரு. ஆனால் உண்மையிலே மன்னிப்பு கேட்டாருன்னு கேட்டால் கிடையாது. அதில் இன்னொருத்தவங்க, அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் வந்து தமிழ் மொழி காட்டு மிராட்டி மொழி சொன்ன பெரியார போட்டோவை எல்லா ஊர்லையும் வச்சிருக்கீங்க, எதுக்கு அவர் சாரி கேட்கணும் இப்போ சொன்னதுக்கு சொல்லி அவங்களுமே தர்மேந்திர பிரதான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டால் இன்னொன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, அங்கே இருக்க இன்னொரு எம்பி நிஷிகாந்த் தூபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னன்னா, தமிழ் வந்து பழமையான மொழி தான், ஆனால் தமிழை தாண்டி பழமையான மொழி சான்ஸ்கிரிட் தான் இருக்குது, எல்லா கோயில்களிலும் சான்ஸ்கிரிட் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம், சமஸ்கிருதம் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம், அப்படி இருக்கிறப்ப ஏன் நீங்கள் இவ்வளோ போராடுறீங்க, மும்மொழி கொள்கை ஏற்றுக்க வேண்டியதுன்னு சொல்லி அவருமே ஒரு வாதம் வச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கை சம்மந்தப்பட்டு தமிழ்நாட்டில் நிறைய டிபேட் இன்னுமே போயிட்டு இருக்கு. அதில் உளவியல் ரீதியாகவும் நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. அது ஆரம்பிச்சு வச்சது அண்ணாமலை அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கணும், பிடிஆர் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, என்னன்னா, 1968 3 லாங்குவேஜ் பாலிசி வந்தப்போ நாங்கள் அப்போஸ் பண்ணோம், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் 2 லாங்குவேஜ் பாலிசியாகவும் மீதி இருக்க எல்லா மாநிலங்களுமே 3 லாங்குவேஜ் பாலிசி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எந்த ஒரு மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக செயல்பட்டாங்க. 3 லாங்குவேஜ் பாலிசின்றது ஃபெயிலியர் மாடல், 2 லாங்குவேஜ் பாலிசின்றது சக்ஸஸான மாடல். நீங்கள் ஃபெயிலியரான ஒரு மாடலை கொண்டு வந்துட்டு சக்ஸஸான மாடலில் திணிக்கிறது எந்த விதத்துக்கு நியாயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியான்றது வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிற ஒரு இந்தியாவில் எல்லாமே தட்டுப்பாடாக இருக்கும், அதாவது லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்கும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், நிதியாக இருக்கட்டும், எல்லாமே குறைந்த அளவில் தான் இருக்கும், லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்கும். அப்படி வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாடு லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ண முடியுமோ அதில் சிறப்பாக நம்ம அதுதான் கவனம் செலுத்தணுமே தவிர, நீங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் செலவு அதிகரித்தா அது நாட்டுக்கு எந்த வகையிலும் பயன்படாதுன்றது தான் அவர் தெளிவாக அப்பையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூவில் கரண் தோகர் அவர்கள் வந்து கேள்வி கேட்டுருக்காரு. கரண் தோகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மோடி கூட இன்டர்வியூ எடுக்கும்போது மோடியே அவர் இன்டர்வியூவில் அப்போ நடுவில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தார். அந்தளவுக்கு கேள்விகளை சராமரியாக கேள்வி கேட்பார். அவரோட இன்டர்வியூலே போயிட்டு அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிட்டு விளக்கமும் கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. ஸோ அந்த இன்டர்வியூ என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள்
எங்களை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க சொல்கிறீங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு மாநிலத்தை காட்டுங்க. பீகாராக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஒரு மாநிலத்தை காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இருமொழி கொள்கை எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? மும்மொழி கொள்கையும் தெரியாது, இருமொழி கொள்கையும் தெரியாது. அவங்க எல்லாமே ஒரு மொழி கொள்கை தான் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்க எப்படி நீங்கள் எங்கள்கிட்ட வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குன்னு சொல்லி சண்டை போடலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே மும்மொழி கொள்கையை சரியாக பயன்படுத்திட்டு அது சக்ஸஸ் மானு சொல்லி காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோன்றதை அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். இதை இன்னொருத்தருமே கன்ஃபார்ம் பண்ணார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அண்ணாமலை அவர்கள் தான். ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவருமே சொன்னார். ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க என்னன்னா, ஏன் அப்போ மும்மொழிகளை படிச்சுட்டு பீகார் இருக்கிற பசங்களை இங்கே வராங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ அவருமே சொன்னார், பீகார் இருக்கிற பசங்களும் ஒரு மொழி கொள்கை தான் படிச்சுட்டு வராங்க, அவங்க மும்மொழி கொள்கை கிடையாது அப்படின்றத அவருமே சொல்லியிருந்தார். ஸோ 60 வருஷமாக மும்மொழி கொள்கை இருந்துட்டு அவங்க சரியாக செயல்படுத்தாமல் அங்கெல்லாம் செயல்படுத்தாமல் ஆனால் இங்கே வந்து அது திணிக்கிறது எந்த விதத்துக்கு நியாயம் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக கேட்ட கேள்வி இதுதான். ஃபெயிலியர் மாடலை எடுத்துகிட்டு நாங்கள் சக்ஸஸ் மாடலை தூக்கிட்டு ஃபெயிலியர் மாடல் வைக்க போகிறோன்றது தான் கேள்வி. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறேன்னா, அப்போலேருந்து வைக்கிற டிபேட் என்னென்னா, இங்கே தான் உலகில் ரீதியாக அவர் மாற்றுறாரு. அன்பில் மகேஸ்வர பையன் படிக்கலையா, சன்ஷைன் ஸ்கூல் எதுக்கு இருக்குது, ஸோ இப்போ கூட பிடிஆர் அவர்களோட பையன் படிக்கலையான்னு சொல்லி அவர் தனி மனிதருடைய வாழ்வியலை உதாரணமாக எடுத்து மட்டுமே ஒரு டிபேட் வச்சுட்டு இருக்காரு. ஒரு தனி மனிதருடைய வாழ்வியல் உதாரணம் எப்படி 140 கோடி மக்களுக்கான ஒரு திட்டமாக அமையும்? ஏன்னா இந்தியான்றது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது பல கலாச்சாரங்களையும் பல மொழிகளையும் பல பொருளாதாரம் அடிப்படையில் இருக்கிறவங்கள பிரிவினராக பிரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எல்லாத்துக்குமே ஒரே திட்டம் எப்படி செயல்பாட்டாக வரும்? ஸோ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமா தான் யோசிக்கணும். ஆனால் ஒரு தனி மனிதரோட வாழ்வியலை உதாரணமாக வச்சு அவங்க பசங்க படிக்கலையா, அவங்க பசங்க அங்கே படிக்கலையான்னு சொல்லி கேட்குறது எந்த விதத்துக்கு நியாயம் இல்லை. அது ஏன்றதை சொல்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து ஏதோ ஒரு அமைச்சரோட பசங்க இல்லை பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கவங்க வந்து ஒரு ஸ்கூலில் த்ரீ லாங்குவேஜ் படிக்கிறாங்க, சிபிஎஸ்சியோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லையோ படிக்கிறாங்கன்னா, சப்போஸ் அவங்களோட பசங்க சரியாக படிக்க முடியல, ஏன்னா எல்லாத்துக்கும் ஐக்கியம் ஒரே மாதிரி இருக்காது. சப்போஸ் அவங்க பசங்க படிக்க முடியல, ஃபெயில் ஆகிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எஜுகேஷனை தாண்டி பேக்கப்புக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கும். அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 3வது லாங்குவேஜ் படிக்க உள்ளன்னு சொல்லி அவங்க ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அதேமாரி ஒரு தனியார் ஸ்கூலில் 3 மொழி இருக்குது, என்னால் 3 மொழி படிக்க முடியல, 2 மொழி போதும்னா அங்கே ஆப்ஷன் இருக்குது. இல்லை நான் வேறு ஸ்கூலில் கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் அந்த ஸ்கீம் கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா எனக்கு ஆப்ஷனே கிடையாது. நான் ஃபெயில் ஆனது. ஸோ அன்பில் மகேஸ்வர பையனோ இல்லை பிடிஆரோட பையனோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கக்கூடிய பசங்க வந்து ஏதோ ஒரு வகையில் சரியாக படிக்க முடியலன்னா அவங்களுக்கு பேக்கப்புக்கு ஒரு விஷயம் இருக்குது, பிளான் இருக்குது. இங்கே டிபேட் வந்து யார் பசங்க படிக்கிறாங்க படிக்கலன்றது. இங்கே டிபேட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு தேவையில்லைன்றது தான். தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சுமே அதான் சொல்லியிருக்காரு. இங்கே பிரைவேட் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல் எத்தனை மொழின்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோன்றது தான் அவருமே சொன்னார். அது காரணம் என்னென்னா, சப்போஸ் இப்போ ஏதாவது பிரைவேட் ஸ்கூலில் 3வது லாங்குவேஜ் வந்து சரியாக சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லைன்னா அவங்க வேறு டியூஷன் போய் கற்றுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு அவங்கள்ட்ட எக்கனாமிக்கலாகவும் பெருசாக ப்ரிவிலேஜ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டியூஷன் போகிறதுக்குமே அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்காது. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலேயும் ஒரு டியூஷன் சென்டர்லாம் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஸ்கூலில் என்ன சொல்லித்தராங்களோ அதை வச்சு தான் அவங்க எக்ஸாம் எழுதணும். மேக்ஸிமம் வீட்டில் படிக்கிறதுக்குமே நேரம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கிராமத்தை பொறுத்தளவுக்கு அவங்க கொல்லி வேலை அப்புறம் வீட்டு வேலை செய்யறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அவங்க ஸ்கூலில் என்ன படிக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க எக்ஸாம் எழுதி ஆகணும். அப்படி இருக்கிறப்போ ஸோ அந்த வகையில் 3வது மொழியை நீங்கள் ஒரு மொழியை கொண்டு வரீங்க. அதில் சப்போஸ் டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, ஏன்னா டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இல்லாதனால தான் அங்கெல்லாம் சரியாக சொல்லித்தர முடியல. சப்போஸ் டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த பசங்களுக்கு சொல்லித்தர ஆள் இருக்காது. ஏன்னா இங்கிலீஷ்னா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் யாரும் சொல்லித்தரவங்க. சப்போஸ் ஹிந்தியோ இல்லை மராத்தியோ இல்லை குஜராத்தியோ யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் சொல்லித்தரும் ஆள் இருக்காது. சப்போஸ் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அது யார் பொறுப்பேற்றுப்பா? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே தவிர அப்போ கூட இவங்க வந்து இந்த ஸ்கீம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்கீம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, என்ஐபியை பொறுத்தளவுக்கு 3rd ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5th ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8th ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. இந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம்லையும் 8வது பப்ளிக் எக்ஸாமில் 3 மொழி படிக்க முடியல, சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்க கண்டினியூ பண்ண முடியாது. இங்கே பேச வேண்டியது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை பற்றி மட்டுமே தான். சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க சரியாக படிக்க முடியல, அங்கே ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க அடுத்து படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த கல்வி மட்டும்தான். ஸ்கூலை முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போகணும், அந்த ஒரே கல்வி தான். நீங்கள் அங்கே பாதியிலேயே ஒரு முட்டுக்கட்டையை போட்டு 3வது லாங்குவேஜாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அவங்க அங்கேயே ஃபெயில் ஆக்கிட்டிங்கன்னா அடுத்து அவங்க படிக்கிறதுக்கே மேலே வர மாட்டாங்க. ஸோ தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்கறது தான் பிரச்சனை. ஸோ அதனால தான் எல்லாமே எதிர்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆல்ரெடி டூ லாங்குவேஜ் பாலிசின்றது சக்ஸஸான மாடல் தான். இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடை பாருங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த மாநிலமாக இருக்குது, அவங்க வந்து 2 லாங்குவேஜ் தான் வச்சுருக்காங்க. 2 லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு இந்தியாவை தாண்டி வெளியே போயிட்டீங்கன்னா எல்லாமே டாப் 2 பொசிஷன் தான் இருக்காங்க. கூகுள் சிஇஓ இருக்கட்டும், மயில்சாமி அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், எல்லாருமே டாப் பொசிஷன் இருக்காங்க. அவங்க எல்லாருமே 2 லாங்குவேஜ் தான் படிச்சிருக்காங்க, தமிழும் இங்கிலீஷ் தான் சேர்ந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நல்லாவே வளர்ந்துருக்காங்க சொல்லி ஆந்திர பிரதேசத்தோட முதலமைச்சருமே சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்டிஏ கூட்டணி இருக்கிறவர் தான். இன்னொன்று இதே டிபேட்டை ஒன்றிய அரசும் சரி எந்த நேஷனல் மீடியா சேனல் எடுத்தாலுமே
டிஎம்கே விசஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்களே தவிர தமிழ்நாடு விசஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த டிபேட்டை, இந்த பிரச்சனையை ஒரு கட்சி சார்ந்து மட்டும் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. சப்போஸ் இந்த கட்சி சார்ந்து மட்டும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது வந்து அவங்க பண்ணுற அரசியலாக தெரியுமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற ஒரு அரசியலே தெரியாது. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ கேட்குறதால அரசு பள்ளி மாணவர்கள் மேலே அக்கறை வச்சு பேசுகிறாருன்னா 2152 கோடியை வாங்கி தர வேண்டியதானே. அது அரசு பள்ளி மாணவர்கள் போக வேண்டிய அமௌண்ட் தானே, அது வேறுக்கு வெளியே போக வேண்டிய அமௌண்ட் இல்லையே. இன்னொன்று, ஒன்றிய அரசில் இருக்க எம்பிக்கள், நார்த் இந்திய எம்பிக்கள் யார் தமிழ்நாடை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும், ஏதாவது துரோகம் பண்ணால் அதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இல்லை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக இங்கே இருக்க பிஜேபி தலைவர்கள் எல்லாமே வருவாங்க, எல்லாமே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இது அன்சிவிலைஸ்டு பர்சன் சொல்லி தர்மேந்திர பிரதான் வந்து சொன்னதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார்னா, அவங்க வந்து தமிழக எம்பிக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, டிஎம்கே எம்பிக்களை மட்டும் சொல்லியிருக்காங்க, தமிழக மக்களை சொல்லல, அவங்க அந்த டிஎம்கே எம்பிக்களை மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஒரு கட்சி தலைவரையோ இல்லை ஒரு பொறுப்பில் இருக்கிற மந்திரியோ சொன்னாங்கன்னா அது தனி மனிதர் இந்த சொன்னதாக தான் இருக்குன்னு அர்த்தம்னா, விகடன்ற நிறுவனம் வந்து ஒரு போஸ்ட்டை வெளியிடுறாங்க, மோடி அவர்கள் அமெரிக்காவில் கையில் சங்கிலி போட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கு நீங்கள் அந்த விகடன்ற ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணி அந்த போஸ்ட்டு டெலீட் பண்ண சொன்னீங்க. எதுக்கு நீங்கள் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மோடி அவர்களை விமர்சிக்கிறத வந்து இந்தியாவை விமர்சிக்கிற மாதிரி சொல்லி ஒரு டிபேட்டை நீங்கள் வச்சிங்க. ஸோ மோடி அவர்களை விமர்சிக்கிறப்ப அது வந்து இந்தியாவை சார்ந்து விமர்சிக்கிறதா வந்து அமையுது. தமிழக எம்பிக்களை விமர்சிக்கிறப்ப தமிழக எம்பிக்களை மட்டும் தான் விமர்சிக்கிறாங்க, தமிழக மக்களை விமர்சிக்கலன்னு சொல்லி ஒரே விஷயத்தை ஒரு கட்சிக்கு ஒரு விளக்கமாகவும் இன்னொரு கட்சிக்கு இன்னொரு வகையில் ஆப்போசிட்டான விளக்கமாகவும் கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அடிப்படையில் எங்கள் டிபேட் வந்து யார் பசங்க எங்கே படிக்கிறாங்கிறது கிடையாது, இங்கே மும்மொழி கொள்கை வந்தால் எத்தனை இடத்துல பிரச்சனை வருன்றது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ போயிட்டு எங்களுக்கு இந்த மும்மொழிகள் வேணும்னு சொல்லி கேட்குற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் எக்கனாமிக்கலாக ப்ரிவிலேஜ் இருக்கவங்க தான். அவங்க பசங்க படிக்கிறதா படிக்கட்டும். ஆனால் இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மும்மொழி கொள்கை வந்தால் அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதனால் எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் ஆகும். ஏன்னா இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா படிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது நிறைய ஸ்கூல்ஸில், நிறைய பசங்களுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கப்போ சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் 3வது மொழியாக ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எதுக்கு அவங்க படிக்கணும்? ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் Tier 2 சிட்டிஸ் இருக்க பசங்களோ Tier 3 சிட்டிஸ் இருக்க பசங்களோ எங்கேயும் வெளியே போய் படிக்கிறது கிடையாது. அவங்க வந்து அவங்க ஊரில் தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு அவங்க 3rd லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜை படிக்கணும்? ஸோ அடிப்படையில் உளவியல் ரீதியாக இதுதான் மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு 140 கோடி மக்களுக்கான ஒரு சட்டத்தை தனி மனிதனுடைய வாழ்வில் எடுத்து வச்சு அதை எடுத்துக்காட்டாக சொல்லி ஒரு 140 கோடி இருக்க மக்களுக்கான சட்டத்தை நீங்கள் கொண்டு வர முடியாது. ஏன்னா இங்கே பல மக்கள் வந்து பல பொருளாதாரம் சார்ந்து தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சட்டத்தை கொண்டு வரணும். இன்னொன்று, அப்போயே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியாண்டில் எத்தனையோ துரோகங்களை பண்ணியிருக்கு. அது ஒரு பெரிய வீடியோவை போடுறேன். ஆனால் அப்படி பண்ண எல்லாத்துக்குமே பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க சொன்னது இதுதான் காரணம், இப்படி காரணம் கிடையாதுன்றதை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.